அண்ட் மிகச்சரியாக அந்த அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ் கரெக்டான நேரத்தில் போராட்டத்தை நிறுத்தியிருக்காங்க. இதுதான் இன்டெலிஜென்ட். ஒரு லியோலாம் மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர். ஒரு போராட்டத்தை தொடங்குறத விட எந்த நேரத்தில் நிறுத்துறோன்றதான் ரொம்ப முக்கியம். கரெக்டான மொமெண்ட்டில் நிறுத்தணும். இன்றைக்கி ஒரு பழி வாங்கிட்டீங்க, இப்போ நிறுத்தாமல், ஏன்னா அவங்களோட இன்னும் 2-3 கோரிக்கைகளில் ஒன்று வந்து இந்த நீட்டு காரணமாக இறந்தவங்களுக்குலாம் 1 கோடி தரணும். 1 கோடி தரணும்னு. அது சாத்தியம் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணாமல் 30 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல தொடக்கம். இப்போது 2029 பிஜேபிக்கு எளிதான வெற்றியில் போய் முடியுமா என்று கேட்டால் இல்லை என்று நான் உறுதியாக சொல்வேன். அண்ட் இளைஞர்கள் நாடு முழுவதும் தானே இருக்காங்க. ஸோ அவர்கள் ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலிலேயே இது எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோட இந்த மூமெண்ட்டும் முடியாது, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணியில் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களை வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அந்த கூட்டணியிலேயே இல்லை. இப்படி இருக்கும்போது 29 தேர்தல் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. எப்படி இருந்தாலும் இவர்கள் தான் மீண்டும் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் பிஜேபிக்கும் ஒரு வலுவான எதிர்ப்பை உருவாக்க முடியும், பிஜேபிக்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் என்பதை திடீரென்று முளைத்த இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இன்று நாட்டு மக்களுக்கு நிரூபித்திருக்கிறது. 10 பருவத்தை ஒட்டிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த நாட்டில் 150 வருட பாரம்பரியம் உள்ள கட்சிகளுக்கு புது ரத்தம் பாய்ச்சிருக்கிறார்கள் என்று தான் நான் இந்த போராட்டத்தை சொல்லுவேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெற்றி பெற்றிருப்பது நினைத்து பார்த்தால் நம்புவதற்கு அவ்வளவு கடினமாக இருக்கிறது. இதோட தொடக்கம் இவர்கள் நேற்று அடைந்த இந்த வெற்றி. இதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2-2.25 மாதம். கேஷுவலாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ரிமார்க்கு, வேலை வெட்டியே இல்லை இவங்களுக்கு, கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்காங்க என்று ஒரு ரிமார்க்ஸை சொல்ல, அந்த அபிஜித் தீப்கே கரப்பான் பூச்சிகள் ஒன்று கூடினால் என்ன என்று ஒரு கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ண, அதை செயலுக்கு கொண்டு வந்தது தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் அந்த அபிஜித் தீப்கேவோட தலைமை குணத்தையும் நாம் குறிப்பிட வேண்டும். வெளிநாட்டில் உட்காந்துட்டு பாதுகாப்பாக ஆன்லைனில் கம்பு சுற்றுறது என்பது எளிது, பலர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜென்சியை பிஜேபியால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன காரணம் என்றால், நீங்கள் கல்லூரி படித்து கொண்டிருந்த சமயத்தில் உங்களுக்கு காங்கிரஸ் மேலே அதிக வெறுப்பு இருந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தான் நினச்சோம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சியோட ஊழல் அன்றைக்கி நினச்சோமா? அப்போ நமக்கு காங்கிரஸ் ஒழிஞ்சால் போதும் இல்லையா? இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு நாம் காங்கிரஸ் எப்படி நினச்சோமோ அது போல் இன்றைக்கி அவங்களுக்கு பிஜேபி தெரியுது. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தாங்க. 7-8 வயசில் இருந்திருப்பாங்க. 12 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அண்ட் இந்த பிரதமர் தொடர்ந்து புழுகிறது, இந்தியா பலவீனமாக இருப்பது, எல்லாவற்றையும் விட மிக மிக அதிகமாக வேலைவாய்ப்பின்மை. இந்த பிஜேபியோட கெட்ட நேரமோ என்னமோ, இது ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து ஐடியில் கூட வேலை இல்லை. ஸோ அவ்வளோ பேரும் வேலை இல்லாததுனால தான் ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ இவர்களின் ஒட்டுமொத்த கோபம் யாரை நோக்கி திரும்பும்? இவ்வளவு நாள் வசதியாக எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் டாய்லெட் அடைச்சிக்கிச்சுன்னா நேரு தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன், பாஸ் நேரு யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. உண்மையிலே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் இருக்கீங்க மித்ரம் அப்படின்னு தான் நீங்கள் 12 வருஷமாக பேசினுக்கிறீங்க. ஒன்றும் நடக்கலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போ பாஸ்ன்னுவான். என்ன பதில் சொல்லுவீங்க அவங்கள்ட்ட? என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? 2034 இந்தியா வல்லரசாகிறேன்னு சொன்னால் இதை எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? 15 வருஷமாக என்ன பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பா நீட் எக்ஸாமு, ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி நான் அந்த தேர்வு தான் படிப்பேன் என்று படித்து போகிறவர்கள் போகட்டுமே. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில வட இந்திய மாநிலங்களில் இருப்பது போல மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதுமான மருத்துவ சிகிச்சை இல்லாமல், சிகிச்சை அளிக்க முடியாமல் உயிரிழப்புகள் நேர்கிறதா? குறைஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த நீட்டை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அண்டு லியோவுக்கு தெரியும் 2009 இருந்துச்சு இது. எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? இன்னொரு டாக் இருக்குது சார். என்னென்னா, இங்கே வச்சுக்கிற மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே ஏதோ ஒரு அரசியல்வாதியோட பினாமி பேர்லையோ இல்லை ஒரு அரசியல்வாதியை வச்சு நடத்துறதா இருக்கும். ஸோ ஒரு மெடிக்கல் சீட்னா அது வந்து crore கணக்கில் போகும். 1 கோடியோ இல்லை 2 கோடியோ. இப்போ நீட் வச்சா வச்சிங்களேன், நீங்கள் அந்த மாணவருக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கணும். இப்போ நீட் பேஸ் பண்ணி ஒரு பையன் வரான்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு வாங்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கிட்ட. இப்போ நீட் இல்லைன்னா வச்சுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணலாம். தம்பி ஏழை விடுவாங்க தெரியுமா? ரேடியாலஜி சீட்டு ஒன்று இருக்குது, 2 சொல்கிறாங்க, 1.5 பேசி முடிக்கலாம். இப்படி தான் டாக்ஸே நடக்கும். கார்டியாலஜினா கொஞ்சம் அதிகம், ஆர்த்தோ கொஞ்சம் கம்மி, இப்படி தான் வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? டெல்லி போராட்டம் நியாயமான போராட்டம். ஃபேர் நீட் எக்ஸாமை ஒழுங்காக நடத்து,
கேன்சல் பண்ணி விடாத இல்லையா? அதான டிமாண்டு. இங்கே ஆனா கோபால் பேசின வீடியோ பாருங்க, ஃபுல்லாக முதலமைச்சரை அவன் பேசுகிறார். உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் விஜயை, இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம். இல்ல கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி மு க ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தா அவர் விட்டுருப்பாரா? தொடர்ந்து அவன் பேசுகிறார். ஆனால் கோபால் அவர்களை ஒரு விதத்தில் நான் பாராட்டுகிறேன். இவர்கள் அத்தனை பேர் மனதில் இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசிவிட்டார். இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்சி 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கவே கிடையாது, இந்த ஆட்சி வந்திருக்குமா? அதை பண்ணாமல் விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. டே, அவன் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தான்டா இருக்கான். செத்து போச்சு, அது 6 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படமா? திரிசாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு போகிறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. கணிக்காமல் விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்கெல்லாம் ஆட்சி நடத்துகிறானுங்க. இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு திமுக எம்எல்ஏக்கள் அப்படி பேசினாங்க, முன்னாள் அமைச்சர்கள் அப்படி பேசினாங்க, கைது பண்ணாங்க. இப்போ நான் அப்படி பேசுகிறேன். இது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேலே வழக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழிவகுக்கிறாரோ கோபால் அதை நோக்கி தான் போகுது. எஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீங்கள் அமைச்சரை விட்டு பேச விட்டாதான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நாங்கள் பத்திரிகையாளரை விட்டு பேச விடுவோம். நாளைக்கு பத்திரிகையாளர்களை இந்த அரசு வஞ்சிக்குது, பத்திரிகையாளர்களுக்கு எதிராக செயல்படுது இந்த அரசுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் நோக்கம். எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் 2 பேரோட அசஸ்மெண்ட்டோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். இதுதான் நோக்கம். பட் இருந்தாலும் உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமாக பத்திரிகை நடத்திட்டு இருக்கியே. இப்படி ஒரு முதலமைச்சர் பேசணும்? நான் உண்மையிலே கேட்குறேன், என் த்ரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்கக்கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறான். கரெக்டாக ஒரு செலிபிரிட்டி போனால் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க, நம்ம போனால் எடுக்கிறது இல்லையா? இல்லை, கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் இங்கே போராட்டம் பண்ணியிருக்கப்ப கூலி படம் பார்த்தாரே, அப்போ கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவர்? வாய் திறந்தியா நீ? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? அவருடைய மதிப்பீடோடு நான் உடன்படு